காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் காய்ஸ் நான் இப்போ வந்து நக்கோன்சி தமிழ்நாட்டில் இருக்கேன் காய்ஸ். நான் வந்து பத்தாளுங்கலேருந்து கிளம்பி நக்கோன்சி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன் காய்ஸ். இந்த இடத்த பார்த்தீங்களா காய்ஸ், இந்த வியூ உண்மையில் சிறப்பான வியூ காய்ஸ். சிறப்பான இடத்துல இருக்கேன். இப்போ இந்த இடத்த பார்த்துக்கிட்டிங்கனாக்கா தாய்லாண்டில் 77 ப்ரொவின்ஸ் இருக்குது. அந்த 77 ப்ரொவின்ஸில் இந்த இடம் வந்து தூய்மை காட்டில் வென்றிருக்கு காய்ஸ். அதாவது 1வது இடத்துல இருக்குது தூய்மை காட்டில். இந்த இடம் வந்து உண்மையில் சிறப்பான இடம் காய்ஸ். மித்த இடத்தெல்லாம் காட்டுறேன் காய்ஸ். இப்போ நான் வந்து கெஃபேயில் இருக்கேன். இப்போ சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு இப்போ மித்த இடத்தெல்லாம் போய் பார்ப்போம் காய்ஸ். நீங்கள் நம்ப மாட்டீங்க காய்ஸ், இங்கே உள்ள ஆறை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது காய்ஸ். அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது காய்ஸ். இப்போ அதை தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய் பார்ப்போம் காய்ஸ். ஓகே காய்ஸ். இந்த மேடுகள்லாம் பார்த்தீங்களா காய்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த இடம் வந்து உண்மையில் ஒரு பேர் போன இடம் காய்ஸ். தாய்லாண்ட்லேயே 1வது இடத்துல இருக்கிற காய்ஸ். எப்படின்னா அவ்வளோ சுத்தமான காற்று காய்ஸ். வேறு காற்று அடிக்குது, மழை பெய்யுது. உண்மையில் சிறப்பான கிளைமேட் காய்ஸ். ஆறுங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு. அபூர்வமான இடம் காய்ஸ். இதெல்லாம் வந்து அற்புதமான இடம். இப்போ நான் வந்து கெஃபேயில் உட்காந்துருக்கேன் காய்ஸ். உண்மையில் காய்ஸ், கெஃபேயில் உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு வேறு மாதிரி இருக்குது காய்ஸ். இந்த இடத்த பார்த்தீங்களா காய்ஸ், உண்மையில் சிறப்பாக இருக்குது காய்ஸ். இது வந்து ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இப்போ நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன் காய்ஸ். எங்கே நடந்து போயிட்டுருக்கேன்னா ஆறை போய் பார்க்க போகிறேன் காய்ஸ். அவ்வளோ தூய்மையாக இருக்குது காய்ஸ், பளிச்சுன்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆறு வந்து சூப்பராக இருக்குது காய்ஸ். சூப்பராக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னே தெரில காய்ஸ். அப்படி இருக்குது. பாருங்க காய்ஸ், இடத்த பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். இதோ இங்கே தான் காய்ஸ் நான் வந்து சாப்பிட்டுட்டு காஃபி குடித்தேன். சிறப்பான இடம். அப்படி தான் இருக்குது காய்ஸ். யாரை பாருங்க காய்ஸ், எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. சுத்தமாக சிறப்பாக இருக்குது. இந்த வழி வந்து கட்டி வச்சுருக்காங்க இந்த ஆற்றுல அப்படியே நடந்து போகிறதுக்கு. சிறப்பாக இருக்குது காய்ஸ். அவ்வளோ சுத்தமாக இருக்குது. பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த இடம். காற்று அடிக்குது. உண்மையில் நல்லா இருக்குது காய்ஸ். பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு இடம். சிறப்பாக இருக்குது காய்ஸ். டிப்டாப் சிறப்பாக இருக்குது காய்ஸ். இடத்த பாருங்க காய்ஸ், ஆற பாருங்க காய்ஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்கு. இந்த மாதிரி எங்கே காய்ஸ் கிடைக்கும்? உண்மையா இல்லையா? இதுதான் உண்மையில ஆனந்தம் காய்ஸ். பாருங்க, சுத்தமான ஆறு. கைங்க கூட குளிச்சுக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி இருக்குது காய்ஸ். மழை பெய்யுது. ஐயோ one more time. Video. Woo! Woo! இந்த பகுதியெலாம் பாருங்க காய்ஸ், அப்படியே பச்சைன்னு இருக்குது. ஆறு இருக்குது. அதுக்கப்புறம் இது நான் வந்து தங்கியிருக்கிற ஹோட்டல் காய்ஸ். இங்கே தான் நான் தங்கியிருக்கேன். ஏன்னா இங்கேயே வந்து கெஃபே ரூம்பு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க காய்ஸ். வரேன் காய்ஸ்.
வியூ பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. சிறப்பாக இருக்குது கைஸ். காய்ஸ் இப்போ வந்து லூனாவை எடுத்து அப்படியே இந்த இடத்த சுற்றி பார்ப்போம் காய்ஸ். உண்மையில நல்லா இருக்கு காய்ஸ் இந்த இடம். பார்த்தீங்களா காய்ஸ் இந்த இடத்த எப்படி இருக்குன்னு. ஓ இந்த பாலத்தே பாருங்க காய்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்ட்டு. இந்த இடத்த பற்றி பேசுகிறதுக்கு வார்த்தைகள் வர மாட்டேங்குது காய்ஸ். ஏன்னா அவ்வளோ அப்படி இருக்கு காய்ஸ். பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு. சிறப்பாக இருக்கு காய்ஸ். மக்கள் எல்லாம் வந்து அவ்வளோ அன்பாக இருக்காங்க. எப்படின்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க. சிறப்பாக இருக்கு கைஸ் இந்த இடம். அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க கைஸ். சூப்பராக இருக்கு. இங்கெல்லாம் வந்து மெயினாக இந்த மோட்டர் தான் கைஸ். யமஹா 225cc மெயினாக இதான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க கைஸ். ஓ இந்த பாலம் வேறு இருக்கு. தொங்குற பாலம் சிறப்பாக இருக்கு. பாலத்தை போய் பார்ப்போம் கைஸ் எப்படி இருக்குன்னு. எனக்கு இங்கே என்ன பிடிச்சிருக்குன்னா பச்சை பச்சை பச்சைன்னு இருக்கு. அதே சமயம் ரொம்ப சுத்தமாக இருக்கு கைஸ். சுத்தமாக இருக்கு. அருமையாக இருக்கு கைஸ். பாருங்க கைஸ் எப்படி இருக்கு பாருங்க. போயிட்டு இந்த ஆறை பார்ப்போம் கைஸ். இந்த பாலத்தை பாருங்க சிறப்பாக இருக்கு. ஓய் சாரி யூ. ஓகே சாரி. ஓ பாருங்க கைஸ் இதுதான் தொங்குற பாலம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கைஸ். நடந்து போகிறதுக்கே சிறப்பாக இருக்குது. நினைக்கிறேன் ராத்திரிலாம் வந்து இதில் லைட் எரியும் கைஸ். இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இங்கே இருந்து இந்த வியூ பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. ஆற பாருங்க கிறிஸ்டல் கிளியராக இருக்குது கைஸ். ஓ சிறப்பாக இருக்குது கைஸ். பாருங்க அப்படியே மோட்டர்லேயே அப்படியே பார்த்துக்கிட்டே போக வேண்டியதான் கைஸ். இந்த இடம் வந்து அப்படியே பச்சை பச்சை பச்சைன்னு இருக்கு. இன்னும் இப்போ தான் மழை பெஞ்சு விட்ருக்கு கைஸ். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் தாய்லாந்து. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் கிராம பகுதி. இதெல்லாம் வந்து உள்ளுக்கு ரொம்ப உள்ளுக்கு இருக்குது கைஸ் இந்த பகுதியெலாம். இப்போ இங்கே வந்தாக்கா நீங்கள் வந்து ஒரிஜினல் தாய்லாந்துக்காரங்களோட வாழ்க்கை எப்படி வாழ்கிறாங்க, எவ்வளோ அன்பாக இருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் கைஸ். பாருங்கள் இந்த பாதை எப்படி இருக்குது பாருங்கள். ஓ இந்த ஆறு இந்த பாதை மழை பெஞ்சி பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது கைஸ். ஓகே கைஸ் இந்த vlog-ஐ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு இடத்துலேருந்து நான் வீடியோவை ஆரம்பிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ்
பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு. ஓ, நாளைக்கு சந்திப்போம் காய்ஸ். வீடியோ எப்போ வந்து என் பண்ணலான்னு நினைக்கும் போது தான் சிறப்பான விஷயத்தெல்லாம் பார்க்குறேன் காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ், மீனை வந்து பாபிக்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க காய்ஸ். அதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மீனும் கோழியும் பார்க்குறதுக்கே சிறப்பாக இருக்குது காய்ஸ். ஏன்னா பின்னாடி இந்த மாதிரி வியூ, அதே சமயம் இந்த மாதிரி சாப்பாடு காய்ஸ், இதெல்லாம் வந்து ஹெல்த்தி ஃபுட் காய்ஸ். ஏன்னா பாபிக்யூ சூப்பர் காய்ஸ். சாப்பிட்டுட்டு ஓகே காய்ஸ், நாளைக்கு வேறு இடத்துலேருந்து சந்திப்போம் காய்ஸ். நன்றி, வணக்கம் காய்ஸ். வேறு லெவல் காய்ஸ், வேறு லெவல்.